இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருப்பா நீ? உங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிருபான்னு என்ன அனுப்பிச்சு விட்டாருங்கய்யா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா? அட உள்ள வாங்க தம்பி, வாங்க. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்கய்யா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தம்பி? ஐயா, என் பேரு முருகன். உங்களுக்கு துணையா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு உங்க கூட ஒத்தாசையா இருந்து உங்களுக்கு பணிவிட செஞ்சு வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுத்து உங்க கூட இருக்க சொல்லி கிருபானே நான் அனுப்பிச்சு வச்சாரு. அவருக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்பா. என் பொண்ணு அங்க ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறாங்க. என் மாப்பிள்ள என்ன ரொம்ப மரியாதையா நடத்துறாரு. அவருக்கு தான் என்னால எதுவுமே பண்ண முடியல, அவங்க குடும்பத்துக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியலப்பா. பணக்கார குடும்பம்னா ஒரு மாதிரியா நடந்துக்குவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க அப்படி இல்ல. ஏய் என்னடா? அண்ணங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அண்ணா, சித்ரா கல்யாணத்தை யார் நிறுத்திருப்பாங்கன்னு ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கேன். யார் கல்யாணத்தை நிப்பாட்டினது? என்ன துப்பு கிடைச்சிருக்கு? அண்ணா, சித்ராவோட கல்யாணத்தன்னைக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்த 2 பொண்ணுங்களும் சித்ராவுக்கு ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டு நம்ம சித்ரா எழுதின மாதிரி ஒரு லெட்டர்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எங்க அப்பா என்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிறாருன்னு எழுதியிருந்தாங்க. நல்ல வேளை அந்த லெட்டர் எங்க கையில மாட்டுச்சு. நானும் இந்துவும் அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. என்னடா புதுசா கதை சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணா, இந்த கதை இல்லைண்ணே, உண்மை. இந்த பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சித்ரா கிட்டே கேளுங்க. அன்னைக்கு மேக்கப் போட வந்தவங்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே மண்டபத்தை விட்டு நழுவ பார்த்தாங்க. சந்தேகத்துல நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போனப்பதான் அவங்க பிளான் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அவங்க போட்ட பிளான் வேலை செய்யாததால அவங்களே கூட உஷாராணி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. இப்போவும் எனக்கு ஓ மேலதான் சந்தேகம் வருது. முதல்ல ஏதோ கண்ணு தெரியாதாலன்னு கதை சொன்னீங்க, இப்போ புதுசா ஒரு கதை சொல்றீங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் டிராமான்னு தான் தோணுது. நீ ஏன் அந்த கண்ணு தெரியாத ஆளுகிட்ட போனை வாங்கி உஷாரான்ட்ட தகவல் சொல்லிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க இல்ல? அண்ணா, உண்மையிலேயே இதை இந்து பண்ணலண்ணா. ஏய் என்னடா? ஏண்டா அவளை சொன்னா நீ ஏண்டா குறுக்க வர? அப்படி கேளுங்க. ஏன் உன் பொண்டாட்டிய கேள்வி கேட்டதும் அப்படியே உனக்கு வலிக்குதோ? அப்படிலாம் இல்லைண்ணே. அன்னைக்கு முன்னாடி வச்சுதான் அந்த கண்ணு தெரியாதவர் இந்து இல்லைன்னு சொன்னாரு. அதனால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க. இது நான் தான் பண்ணு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உஷாராணி மேடத்துக்கு போன் பண்ணது நான் கிடையாது, என்ன நம்புங்க. உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த கண்ணு தெரியாதவனை தேடி கண்டுபிடிச்சி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா
இதை பண்ணது நீ இல்லைன்னு நிரூபிச்சு காட்டு. இந்த பார், ஏற்கனவே என் ஆளு உன் வீட்டுள்ள பூந்துட்டான். இப்போ உங்க அப்பா என் கண்ட்ரோல்ல இருக்காரு. ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் என் ஆளு உங்க அப்பாவுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருவான். புரியுதா? அண்ணே, அம்மா இந்து, நம்ம கிருபா மாப்பிள என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சு என்ன பாத்துக்கிறதுக்கு முருகன் ஒரு பையனை அனுப்பியிருக்காருமா. கிருபா மாப்பிளைக்கு இருக்கிற நல்ல மனசு யாருக்கும் வராதுமா. என்ன 2 பேரும் நின்றுட்டு இருக்கீங்க? கொடுத்த 2 மணி நேரம் எப்போவோ ஆரம்பமாயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு வை, உன் அப்பா உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. சீக்கிரம் எங்க வீட்டுக்கு போ. ஏய், இப்போ நாம உங்க வீட்டுக்கு போய் என்ன போறோம்? அதான் உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு அடியால அனுப்பி வச்சிருக்காருல. அது தெரியுது. ஆனா நாம அங்க போய் என்ன பண்ண போறோம் அதை சொல்லு. போய் எங்க அப்பாவை அந்த அடியாளு கிட்ட இருந்து காப்பாத்துவோம். இந்த பாரு, முதல்ல நீ பதட்டமாகாம பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நாம இப்ப அங்க போய் உங்க அப்பாவை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறியா? இல்ல நீ காப்பாத்தினாதான் அதுக்கப்புறம் அவங்க ஒன்ன தேடி வரமாட்டாங்களா? நான் சொல்றத கேளு. இப்ப நாம அங்க போனா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அப்பாவை இப்ப சண்டை போட்டு காப்பாத்துற அளவுக்குலாம் இப்ப டைமே இல்லை. அவரை காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம் அந்த கண்ணு தெரியாதவரை திரும்ப கண்டுபிடிச்சு கிருபானை முன்னாடி நிப்பாட்டணும். அவர் முன்னாடி ஃபோன் பண்ண அந்த பொண்ணு நீ இல்லைங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் உங்க அப்பாவோட உயிரை காப்பாற்ற முடியும். சரிவா, அன்னைக்கு நம்ம கண்ணு தெரியாதவரை பார்த்தோம்ல, அதே இடத்துக்கு போகலாம். வண்டியில் ஏறு.